வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கும், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மேடவாக்கம் நியர்பை அமைஞ்சிருக்க வேங்கியவாசல் லொக்கேஷனில் வேங்கியவாசல்லே நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் உங்கள் பட்ஜெட்குள்ளே வரா மாதிரி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி, ஒரு அட்டகாசமான கண்டிஷனில் தான் இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வேங்கியவாசல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 100 மீட்டரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. இன்னும் நான் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மாடம்பாக்கம் மெயின் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டர் தான், வேங்கியவாசல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 100 மீட்டர் தான். நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் ரைட் ஹேண்ட் சைட் போனாலும் உங்களுக்கு மெயின் ரோடு இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனாலும் மெயின் ரோடு இருக்குது. எல்லாமே ஒரு 100 மீட்டர் தான் நம்மளுக்கு லொக்கேட்டாக இருக்குது. சரிங்களா? இதான் நம்ம ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பிளானுங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எத்தனை வருஷம் ஓல்டு அப்படின்னு பார்க்கும்போது 10 இயர்ஸ் ஓல்டு அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தான். வேங்கியவாசல்லே நல்ல ஒரு பிரைம் லொக்கேஷனில் ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. வித் கவர்டு கார் பார்க்கிங்கோட அப்படியே வாங்க உள்ளே போயிடலாம். நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க பாருங்கள். ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே நம்மளுக்கு சிசிடிவி கேமரா இருக்குது. அது மாதிரி நம்மளுக்கு 3 பிளாக் வருங்க. ஏ பிளாக், பி பிளாக், சி பிளாக் இருக்குது. நம்மளோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா சி பிளாக்ல தான் இருக்குது. அது மாதிரி 24x7 பார்த்தா நம்மளுக்கு செக்யூரிட்டி மெயின்டெனன்ஸும் இருக்காங்க. அது மாதிரி எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஃப்ளட் வராத ஒரு ஏரியாவில் உங்களுக்காக ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி எடுத்து வந்திருக்கேன். நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஹரி எனக்கு வேங்கியவாசல் லொக்கேஷனில் இல்லை மேடவாக்கம் லொக்கேஷனில் என்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தால் சொல்லுங்கள், அது என் பட்ஜெட்குள்ளே வர மாதிரி ஒரு மினிமம் பட்ஜெட்டில் சொல்லுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேங்கியவாசல் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தாலும் சரி, இல்லை மேடவாக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தாலும் சரி, இல்லை மாடம்பாக்கத்துலேயே ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தாலும் சரி, இல்லை சந்தோஷபுரத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தாலும் சரி, லொக்கேஷனுக்கும் சென்டரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. அப்படியே அவங்க ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போயிடலாம். ஸோ ப்ராப்பர்ட்டியோட கண்டிஷன் நீங்கள் லைவே பாருங்கள், எவ்வளோ பிராண்ட் நியூ கண்டிஷனாக நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குன்னு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மட்டும் நம்மளுக்கு 4 வீடு இருக்குது. சரிங்களா? அப்படியே வாங்க. ஸோ இங்கே ஒரு வீடு இருக்குங்க, இங்கே ஒரு வீடு இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா இது எல்லாமே நம்மளுக்கு லாபி ஏரியா வரும். சரிங்களா? இது நம்மளோட வீடு வருங்க. நம்மளோட வீடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு F11 வரும். ஸோ ஃப்ரண்ட் மெயின் டோர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் மெயின் டோர் வரைக்கும் எல்லாமே தீக்குட் ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்படியே அவங்கள போயிடலாம். இங்கே வந்து நீங்கள் செப்பல் வைக்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்குங்க. அப்படியே உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹால்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு 1 BHK நல்ல ஒரு ஸ்பேஷியான ஒரு அப்பார்ட்மெண்ட். நீங்கள் வேங்கியவாசல் லொக்கேஷனில் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப நியர்பையாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் உங்களுக்கானது தாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா 695, அதாவது பார்த்தா 700 ஸ்கொயர் ஃபீட்டு கிட்ட உங்களுக்கு பில்டப் ஏரியா மட்டும் வந்துடுங்க. யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 347 347 உங்களுக்கு யூடிஎஸ் மட்டுமே வந்துடும். அதாவது 50% உங்களுக்கு யூடிஎஸ் மட்டுமே வந்துடும். நான் ப்ராப்பர்ட்டியை காட்டுறேன், ப்ராப்பர்ட்டியோட கண்டிஷன் மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் லைவாகவே பார்த்துங்க. அப்படியே உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹாலுங்க. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, நம்மளோட ப்ராப்பர்ட்டி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கு. சரிங்களா? நல்ல ஒரு பெரிய ஹாலாவே இருக்கு. டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க இங்கே ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்குங்க. டிவி யூனிட்டை நீங்க இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டிவி பாட்ரூஃப்லாம் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு எல் ஷேப் சோபா, நல்ல ஒரு பெரிய எல் ஷேப் சோபா கூட நீங்க போட்டுக்கலாம். அவ்வளோ பெரிய ஸ்பேஸாவே இருக்கு. நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ். ஒரு 2 BHK அபார்ட்மெண்டோட சைஸ்ல நம்மளுக்கு 1 BHK நல்ல ஒரு ஸ்பேஷியஸ் சேல்ஸ் வந்துருக்குங்க. அது மாதிரி 2 பால்கனி இருக்கு. சரிங்களா? இந்த வீட்டுக்கு மட்டும் நம்மளுக்கு 2 பால்கனி இருக்கு. ஸோ இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இங்க வந்து நீங்க டைனிங் ஹால் போட்டுக்கலாங்க. ஒரு 4 பேர் உட்காந்து நீங்க டைனிங் பண்ற மாதிரி இங்க ஒரு டைனிங் ஹால் போட்டுக்கலாம். ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. உள்ள பாருங்க, ரெஸ்ட் ரூம் பாருங்க. ரெஸ்ட் ரூம்லாம் பார்த்தா வெஸ்டர்ன் கிளாஸ் செட் வரும். அந்த கிளாஸ் செட்டு, இந்த டேப் எல்லாமே ஓனரே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஓல்டா இருக்கு. ஸோ அதெல்லாம் ஓனரே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? அப்படியே இங்க இருந்து ஒரு வாட்டி ஹாலை பாருங்க, எவ்வளோ பெரிய ஹாலாக இருக்குது பாருங்கள். இந்த சைட் பெயிண்டிங் பாருங்களேன், ஒரு மாதிரி டார்க் எல்லோ கலரில் பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இது நம்மளுக்கு கிச்சனுங்க. கிச்சன் பாருங்க, 1 BHK தான், ஆனால் கிச்சன் பாருங்களேன், ஓப்பன் கிச்சன் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இந்த லொக்கேஷனில் நம்மளுக்கு கிரவுண்ட் வாட்டர் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. சப்போஸ் இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கிட்டு ரெண்டல் விடுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக உங்களுக்கு ரெண்டல் விட்டுருவாங்க. நீங்கள் சொடக்கு போகிற நேரத்தில் ரெண்டல் வந்துருவாங்க. ஏன்னா அது மாதிரி லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்குங்க. இங்கே பாருங்க, நம்மளுக்கு லேஃப்ட் எல்லாமே இருக்குது. இன்னும் நீங்கள் மாடலர் கிச்சன்லாம் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ ஐடியில் ஒர்க் பண்ணுற நம்ம சஸ்கோல் சொந்தங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது மாதிரி நம்ம சஸ்கோல் சொன்னால் நிறைய பேர் பார்த்தா தாம்பரம், சந்தோஷபுரம் லொக்கேஷன், மாடம்பாக்கம், வேங்கியவாசல் லொக்கேஷன் நிறைய ப்ராப்பர்ட்டி கேட்டிருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அது மாதிரி ஒரு பட்ஜெட்டில் அது மாதிரி கண்டிஷனில் தான் உங்களுக்காக இந்த ப்ராப்பர்ட்டியை தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வந்திருக்கேன். சரிங்களா? வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு சர்வீஸ் ஏரியாங்க, நல்ல ஒரு பெரிய சர்வீஸ் ஏரியா கிச்சன்லேயே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, நீங்கள் வாஷிங் மிஷின் செட் பண்ணுற மாதிரி அதுக்கான ப்ரொவிஷன், இந்த டேப் பாயிண்ட்டு, உங்களுக்கு தண்ணி போகிறதுக்கு அவுட்லெட் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா?
ஸோ வெளியில நம்மளுக்கு சுவிட்ச் பாயிண்ட் எல்லாமே இருக்கு. அது மாதிரி சிஎம்டி அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தாங்க. நீங்க லோன் போற மாதிரி இருந்தாலும் பாத்தீங்கன்னா அப் டு 85% வரைக்கும் நாங்களே உங்களுக்கு பேங்க் லோன் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஆல்ரெடி இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தா எஸ்டிஎஃப்சி பேங்க் லோன்ல தான் இருக்கு. சப்போஸ் நீங்க வாங்கிட்டு எஸ்டிஎஃப்சிலே உங்களோட பேங்க் லோனை மூவ் பண்ற மாதிரி இருந்தாலும் நீங்க தாராளமா மூவ் பண்ணிக்கலாங்க. இது நம்மளுக்கு ஒரு பெட்ரூம்ங்க. அப்படியே வாங்க 11x11 11க்கு 11 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைட் பாருங்க. பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணி ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்குங்க. ஸோ வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்க ஒரு விண்டோ இருக்கு, ஒரு ஏசி பாயிண்ட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அது மாதிரி 3 ஃபேஸ் சிபி தான். இங்க பாருங்க லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்மளுக்கு கார் பார்க்கிங் இருக்குங்க. 1 BHK நல்ல ஒரு ஸ்பேஷியாவே இருக்கு. அது மாதிரி கவர்டு கார் பார்க்கிங் இருக்கு. அது மாதிரி 24x7 பார்த்தீங்கன்னா நமக்கு வெளியில வாட்ச்மேனும் இருக்காங்க சரிங்களா. அப்படியே வாங்க, இது ஒரு பால்கனிங்க. இங்க பாருங்க நல்ல ஒரு பெரிய பால்கனிங்க. எக்ஸாக்டா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 100 மீட்டருக்குள்ள இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல உங்களுக்காக நான் சேல்ஸ்க்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனரோட ஆஸ்கிங் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ பிரைஸை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் டம்ப்ளைன்லேயே கொடுத்துட்டேன் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 26,50,000 26,50,000 நம்மளுக்கு பிரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து பெரிய நெகோசியேஷன் இருக்காங்க. ஒரு சின்ன நெகோசியேஷன் மட்டும் தான் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் தான் நீங்க ரெகுலரா தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.